தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் புதுசாக வாங்கியிருக்க கிளாஸ் டாப் ஸ்டவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன கம்பெனியில் வாங்கியிருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹார்ன்பில்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசானில் வாங்கினேன். 2800 rupees வந்துச்சு. தீரணும் நீரணும் பார்த்திங்கன்னா நான் தான் ரிப்பன் கட் பண்ணுவேன் அப்படின்னு பேக்கிங் வந்து இது மாதிரி ரிப்பன் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால 2 பேருக்கும் போட்டி வந்துருச்சு, நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு. ஸோ வந்து அவங்க 2 பேரும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிரோமே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தடவையாக வந்துட்டு பாலை காய்ச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஒரு போட்டி. இந்த பர்னர் ஆஃப் பண்ணிவிட்டு இவனு வந்து இந்த பக்கமாக பற்ற வைக்க சொல்லி அதுவும் வச்சு பிரச்சனையை முடிச்சு விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஹார்ன்பில்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். 2800 வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதோட எப்படி இதிலெல்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். இதில் காஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சூடாக இருக்கும்போது, அதாவது குக்கிங் பண்ணி முடித்த உடனே வந்து அந்த கிளாஸ் டாப் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அந்த டைமில் தண்ணி அது மேலே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டு நாட் கீப் ஹாட் வெசல்ஸ் ஆன் தி கிளாஸ் சர்ஃபேஸ் அப்படின்ட்டுருக்கு. அந்த கிளாஸ் டாப் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு எந்த பாத்திரங்களும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில குறிப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டாப் வந்து 6 mm இன்ச்சஸில் இருக்குது. 6 mm இருக்குது. அதாவது அதோட அகலம் வந்து அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லாவே ரொம்ப வந்து டஃப் அண்ட் கிளாஸாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற நார்மல் கேஸ் ஸ்டவோட அளவை விட கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது 2 burner. பட் அதுவே வந்து காம்பேக்டாக இருக்குது. நம்ம இடமும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ எல்லாம் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே ஆரம்பித்தோம். சரி ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் பால் காய்ச்சிருக்கோம். இந்த ஆன் ஆஃப் பட்டன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி அதுக்கான ஒரு டூல்ஸ் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி புதுசு மாதிரியே நம்ம வச்சுக்க முடியும். ஏதாவது சிந்துச்சுனாலுமே இமீடியட்டாக வந்து நம்ம வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து வேலை மிச்சமாகும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இது வந்து ஹார்ன்பில்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்தியன் மேக்கு தான். இது ஃபாரின் கம்பெனியெல்லாம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வந்து இது அப்படியே ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ போட்டு கழட்டுற மாதிரி. இந்த இது வந்து சின்னதாக அந்த பர்னரை சுற்றி வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சன்னமாக இருக்கிற அந்த ஹோல் வழியாக வந்து ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து அப்படியே வச்சுக்கிறது தான். இந்த பிளேட் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை கழட்டிட்டு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் அதே தான் இப்போ சொன்ன மாதிரி தான் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இந்த காஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இது மாதிரி வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகாது. இதிலே பார்த்திங்கன்னா டியூப்ளிகேட் மைக்ரோ ஃபைபரும் கிடைக்கிது. இதுவே நான் வாங்கியிருக்கிறதே வந்து பை மிஸ்டேக் எனக்கே வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதுவுமே வந்து பியூரானது கிடையாது. பியூரான மைக்ரோ ஃபைபர் கிளாத் பார்த்திங்கன்னா அப்படியே வச்ச உடனே வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இதாகிடும். இது வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. நான் உங்களுக்கு இது மேலாப்பில் டஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் இது மேலே தண்ணி ஊற்றி நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி மேலாப்பில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா கொஞ்சம் ஏதாவது காஃபி தூளோ இல்லை ஏதாவது விழுந்திருந்தா கூட அது மேலேயே வச்சு நம்ம துடைக்கிறப்போ வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன், அப்படியே உடனே அப்சர்வ் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு அந்த தண்ணியோ ஈரமெல்லாம் போகுது. ஆனால் ஒரிஜினலாக இருக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னா இப்படின்னு வச்ச உடனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து சரி அது வாங்குற வரைக்கும் இதிலே துடைக்கலாம், ஏன்னா வேறு இதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா இதில் தான் துடைச்சிட்ருக்கேன்.
கிளாஸ் டாப் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவும் தேவை. ஸோ மறக்காமல் வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.